ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது மாடலில் விதவிதமாக ஹேண்ட்பேக் பர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஹேண்ட்பேக் பின்னியிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்கை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி சின்னதாக முறுக்கு கை இப்படி போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஷோல்டரில் மாட்டிட்டு போகிற மாதிரி லாங் ஹேண்டில் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேக்னெட்டிக் லாக்கும் வைக்கலாம். இன்றைக்கி நான் ரப்பர் பேண்டில் இதுக்கு லாக் வச்சுருக்கேன் சிம்பிளாக. இதுக்குள்ளே மொபைல் ஃபோனு, பர்ஸு, சின்ன சின்ன மேக்கப் திங்ஸ்லாம் தாராளமாக வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு எனக்கு எப்படி ஐடியா வந்ததுன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஹேண்ட்பேக்கை இன்னும் என்னென்ன கலரில் பின்னா நல்லா இருக்கும்னு சில கலர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் இந்த ஹேண்ட்பேக்கை பின்னலாம். இப்போ இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு க்ரீன் கலரில் 6 ஒயர், சாண்டில் கலரில் 8 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை 2 அடி அளந்து 2 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் க்ரீன் ஒயர் இருக்குது, சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும். இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பற்ற மாதிரி வைக்கணும். க்ரீன் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 2வது க்ரீன் ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இப்போது 2வது நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 3வது க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 3 க்ரீன் ஒயர், 8 சாண்டில் ஒயர், கடைசியில் 3 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணணும். 3வது க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து 8 சாண்டில் ஒயரை வரிசையாக ஜாயின் பண்ணணும். 2 சாண்டில் ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சாண்டில் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி 2வது சாண்டில் ஒயரை சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். என்ன தான் ஒயரை சரிசமமாக மடித்து ஜாயின் பண்ணாலும் ஒயர் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி 8 சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 8 சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியில் 3 க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணணும். அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைடில் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 3 வரிசையும் பின்ன போகிறோம். 8 சாண்டில் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ மேலே 4 வரிசை, கீழே 3 வரிசை பின்னோன்னா 8 வரிசை ஆயிரும். சாண்டில் கலரில் நடுவில் வந்துட்டு ஸ்கொயராக அந்த 8க்கு 8ன்னு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இப்போது லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் எண்டு வரைக்கும் நாட் போடணும். அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்னணும். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். வழக்கமாக இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கிறத பேஸுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பேஸ் கிடையாது, இது பேக்கோட சைடு வால். கரெக்டாக நேர் பேக் சைடு இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு டெமோவோடு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. 3வது வரிசை பின்னுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வரிசை பின்னும் பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும்.
இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 3 வரிசை, சென்டரோடு சேர்த்து மொத்தம் 8 வரிசை பின்னணும். அந்த சாண்டில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 8க்கு 8 அப்படின்னு ஸ்கொயராக நமக்கு கிடைக்கணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் இதே மாதிரி 4வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த 4வது வரிசையிலையும் ஒரு 3-4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சாலும் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ஒரு 4-5 நாட் போட்டு காமிச்சாலே பிகினருக்கு கிளியராக புரியும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4வது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 4வது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக 5வது வரிசை பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4வது வரிசை, லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த 5வது வரிசையில் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. பக்கத்தில் நாட் போடுறது தானே, ஸோ எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. 5வது வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த பேஸை இப்படியே திருப்பி இந்த பக்கத்தில் 3 வரிசை பின்னணும். இந்த பக்கத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு பின்னணும். லெஃப்ட் சைடு பாருங்கள், 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த பக்கத்தில் இந்த ஒரு வரிசை மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வரிசை நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வரிசை பின்னணும், அப்புறம் 2வது வரிசை பின்னணும், கடைசியாக 3வது வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 8 வரிசை பின்னியாச்சு. சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் மேல் பக்கத்தில் 3 வரிசையும் பின்னியிருக்கும். சென்டரோடு சேர்த்து 8 வரிசை பின்னியிருக்கேன். அடையாளத்துக்கு போட்ட முடியை பிரித்து விட்டுடுறேன். இப்போது 8 வரிசை சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு இல்லையா? நடுவில் பாருங்கள், ஸ்கொயராக 8க்கு 8ன்னு இந்த பேட்டர்ன் வந்திருக்கும். இதுதான் அந்த ஹேண்ட்பேக்கோட நேர் பேக் சைடு. இப்போ அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கத்தில் 3 வரிசையும் கீழ் பக்கத்தில் 3 வரிசையும் பின்ன போகிறோம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒயர் லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்ன போகிறோம். ஆனால் லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க. 2 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு 2வது க்ரீன் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது க்ரீன் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ கடைசி க்ரீன் ஒயரை விட்டுட்டு இந்த 2வது க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். பிகினருக்காக இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னுறதை நம்ம பார்க்கலாம். கடைசியாக நம்மளோட சேனலில் போட்ட 6 நியூ ஐடியா பேக்கோட இமேஜை வந்துட்டு இங்கே சைடில் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு கடைசியாக நம்மளோட சேனலில் பின்ன நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் ட்ரே. அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஸ்டாண்டு வச்ச பூஜா பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த பூஜா பேஸ்கெட்டுக்கு முன்னாடி கேரி பேக் மாடலில் சென்டரில் ஹோல் வச்சு ஒரு ஹேண்ட் பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோவுக்கு முன்னாடி பிஸ்கெட் நாட்டில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பார்டர் டிசைன் வர மாதிரி ஒரு பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இதை மல்டி கலரில் பின்னா எப்படி இருக்கும்னு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவுக்கு முன்னாடி சின்னதாக ட்ரெண்டியான இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த பேக்குக்கு முன்னாடி ரன்னிங் ஒயரே இல்லாமல் ஆம்லா நாட் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இவன் மட்டும் நியூ ஐடியாஸாக போட்டுக்கிட்டு இருக்கா, நம்மளை காப்பி அடிக்கவும் விட மாட்டேங்கிறான்னு ஒரு சில களவாணி கூப்பிட்ட வந்துட்டு பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 2வது க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு கடைசி ஒயரை விட்டுட்டேன். இப்போது ரைட் சைடு எப்பவும் போல் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணுறேன். இப்போ க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு இல்லையா? அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு இந்த 3வது க்ரீன் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 க்ரீன் ஒயரை விட்டுடணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 க்ரீன் ஒயரை விட்டுட்டு 3வது க்ரீன் ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து இதுக்கு பக்கத்தில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. 2வது வரிசையில் மொத்தம் 10 நாட் மட்டும்தான் போடணும். இந்த 2வது வரிசை பின்னுறதையும் ஃபுல்லாகவே பார்க்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய புதுவிதமான மாடல்ஸில் பேக்லாம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக எல்லா மாடல் பேக்குக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு லஞ்ச் பேஸ்கெட், பூஜா பேஸ்கெட், அதுக்கப்புறம் சிவன்கண் நாட்டு, பிஸ்கெட் நாட்டு, ஆம்லா நாட்டு, மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டு, அப்புறம் பர்ஸு ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் அப்படின்னு ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சேனல்லையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது கடைசி சாண்டல் ஒயரில் நாட் போட்டிருக்கேன். கடைசியாக ஃபர்ஸ்ட் க்ரீன் ஒயரில் நாட் போடணும். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. க்ரீன் ஒயர் வச்சு ரெண்டாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. மொத்தம் 10 நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வரிசை பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு அந்த நடுவில் இருக்கிற சாண்டில் ஒயரில் மட்டும் நாட் போடணும். க்ரீன் ஒயரில் நாட் போடக்கூடாது. லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாண்டில் ஒயரில் நாட் போடணும். இந்த 3வது வரிசையில் 8 நாட் மட்டும்தான் போடணும் சாண்டில் கலரில். இந்த பக்கத்தில் 8 நாட் போடுறதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கம் 3 வரிசை பின்னுறதை நல்லா பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு பின்னணும். இப்போ சாண்டில் கலரில் 8 நாட்டு வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 3 வரிசை பின்னி காமிச்சலையே அதே மாதிரி கீழ் பக்கத்தில் பின்னணும். இந்த பேஸை திருப்பி ஃபஸ்ட்டு வரிசை பின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு பின்னணும். 2வது வரிசை பின்னும் போது 2வது க்ரீன் ஒயரை விட்டுட்டு பின்னணும். 3வது வரிசை பின்னும் போது 3வது க்ரீன் ஒயரை விட்டுட்டு பின்னணும். இந்த பக்கத்துலேயும் க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு 3 வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்துலேயும் 3 வரிசை பின்னி முடிச்சிட்டேன். இது வந்துட்டு பேக்கோட நேர் பேக் சைடு. இப்போது பேக்கோட பேக் சைடு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வந்துட்டு 5 ரவுண்டு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக இந்த அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நார்மல் குடைக்கு சைடு பின்னுற மாதிரியே இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ கடைசி சாண்டல் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் டர்ன் பண்ணி க்ரீன் ஒயரில் நாட் போடணும். இந்த க்ரீன் ஒயரில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும் பாருங்கள். இந்த 2 ஒயர்லையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. சைடில் இந்த இடத்துல 6 க்ரீன் ஒயர் இருக்கும். ஸோ 6 க்ரீன் ஒயர்லையும் நாட் போட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக 6வது க்ரீன் ஒயரில் நாட் போடுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி சாண்டல் ஒயரில் நாட் போடணும். இப்போ இது வரைக்குமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கு மேலே பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும்.
இப்போ சுற்றி நாட் போட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மல் குடைக்கு சைட் வால் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். 2வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ரன்னிங் ஒயரை என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். 2வது ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3 ரவுண்டு வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து இன்னும் 2 ரவுண்டை நீங்களே பின்னிக்கோங்க. இது ரவுண்ட் ஷேப் ஹேண்ட்பேக் அப்படின்றதுனால ரொம்ப தடிமனாவோ இல்லை ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் பின்னி காமிச்சது தான் மீடியம் சைஸு. இதுக்கு மேலே இதை விட சின்னதாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதை விட ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். பின்னிட்டு 3வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னணும். 4வது ரவுண்டுக்கு மேலே 5வது ரவுண்டு பின்னணும். மொத்தம் 5 ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சைடு வால் மொத்தம் 5 ரவுண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஷேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இனி நம்ம ரன்னிங் ஒயரே இல்லாமல் கிராஸ் நாட் தான் போட போகிறோம். இப்போது சாண்டில் கலர் பார்த்திங்கன்னா 4 பக்கத்தில் 8 ஒயர் இருக்கும். இதில் நம்ம 3 பக்கத்தில் மட்டும் இப்போ மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 3 பக்கத்தில் ஏதாவது ஒரு 3 பக்கத்தில் மவுண்டன் ஷேப் பின்னிக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் மூடி நம்ம பின்ன போகிறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுறேன். பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி 2வது கிராஸ் நாட் போடுறேன். இதே மாதிரி சாண்டில் கலரில் மொத்தம் 4 கிராஸ் நாட் போடணும். இந்த ஒரு பக்கத்தில் எப்படி பின்னி காமிக்கிறேன்னு கிளியராக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 பக்கத்தில் நீங்களே தான் பின்னிக்கணும். வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஒரு பக்கத்தில் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இப்போ 4 கிராஸ் நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 4 கிராஸ் நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 கிராஸ் நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். அடுத்து 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 2வது நாட் போடுறேன். 3வது நாட்டுக்கும் 4வது நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 3வது நாட் போடுறேன். இப்போ 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் போட்டாச்சு இல்லையா. அடுத்து இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். அடுத்து 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் மேலே 2வது நாட் போடுறேன். இப்போ ஃபைனலாக இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போ மவுண்டன் ஷேப் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, 3 க்ரீன் ஒயரை இப்படி பார்டர் மாதிரி நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 க்ரீன் ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி இப்படி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட்டு சாண்டல் ஒயரோட ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மேல் பக்கம் எண்டு வரைக்கும் இன்னும் 3 நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு 4 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு இந்த க்ரீன் ஒயரோடு சேர்த்து 5 நாட் போடணும். சாண்டில் கலரில் 4 நாட்டும் க்ரீன் ஒயரோடு சேர்த்து 5 நாட் போடுறோம். இந்த பக்கத்தில் ரிவர்ஸில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
ரைட்டு டு லெஃப்ட் நம்ம பின்னிக்கிட்டு போகிறோம் பாருங்கள். நாலு சாண்டில் ஒயரில் நாட் போட்டாச்சு. ஃபைனலாக 2 க்ரீன் ஒயரையும் ஒன்றா வச்சு ஒரு நாட் போடுறேன். இப்போது ஒரு க்ரீன் ஒயரை வச்சு 2 பக்கத்துலேயும் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது க்ரீன் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு பின்னிக்கலாம். அடுத்து ரைட் சைடு 2வது ஒயரை வச்சு நாட் போடணும். மூடியும் சேம் இதே மாதிரி தான் பின்னணும். ஃபஸ்ட்டு 3 பக்கத்தில் இந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டு அந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சொருகி விட்டுருவோம். சொருகி விட்டுட்டு அடுத்து நம்ம மூடி பின்னுவோம். லெஃப்ட் சைடு 5 நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் 6 நாட் போடுவோம். 2 க்ரீன் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இப்போது ஃபைனலாக இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2வது வரிசை பின்னியாச்சு. அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3வது ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னிடலாம். ஓகே, இவ லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு பின்னணும். ரைட் சைடு மொத்தம் 7 நாட் போடணும். இப்போ கடைசி நாட் போட்டுக்கலாம். இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 க்ரீன் ஒயர் வச்சு பார்டர் மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இப்போது சேம் இதே மாதிரி இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இதுக்கு ரைட் சைட்லேயும் பின்னணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின்னோம் இல்லையா மவுண்டன் ஷேப், அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பின்னணும். மேல் பக்கத்தில் வந்துட்டு நம்ம மூடி பின்னுவோம். இந்த பக்கம் பின்ன மாதிரியே இந்த 8 சாண்டில் ஒயர்லேயும் 8 கிராஸ் நாட் போட்டு மவுண்டன் ஷேப் பின்னுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு 3 க்ரீன் ஒயர், ரைட் சைடு 3 க்ரீன் ஒயர் வச்சு பார்டர் மாதிரி பின்னணும். சேம் இதே மாதிரி இதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 மவுண்டன் ஷேப் பின்னணும். பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3 பக்கத்தில் பின்னி முடிச்சாச்சு. இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல் பக்கத்தில் மூடி நாம பின்னலாம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். 2 மவுண்டன் ஷேப்பை ஒன்றா ஜாயின் பண்ணி முடிச்சுட்டே பாருங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த 2 மவுண்டன் ஷேப்பையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும், ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுங்க. சாண்டில் கலரில் 4 ஒயர்ஸ் இருக்கும். க்ரீன் கலரில் 3 ஒயர்ஸ் இருக்கும். இதை இப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த ஒயர்ஸை சொருகி விடுங்க. ரைட் ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்ட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு சொருகி விடணும்.
ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சொருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் அழகாக உட்காருது பாருங்கள். இப்போ இந்த ஒயர்ஸை இந்த நாட்லேயே சொருகி விட போகிறோம். நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் சொருகுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் சொருக போகிறோம். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் நாட்டில் சொருகணும். ஒரு நாட்டில் மட்டும் சொருக்கக்கூடாது, பக்கத்துலேயும் இன்னும் 2வது நாட் இருக்கு இல்லையா, அதுலேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் நாட்டில் சொருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட்லேயும் சொருக்கணும், பக்கத்துலேயே இருக்கிற 2வது நாட்லேயும் சேர்த்து சொருக்கணும். ஒயர் வந்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சொருகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒயரை வந்துட்டு சின்னதாக அந்த ஏரோ மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா சொருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2வது நாட்லேயும் சேர்த்து சொருகிட்டேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஒயரை வந்துட்டு சொருகுங்க. இந்த சாண்டில் ஒயர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக பேப்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு சொருக கஷ்டமாகவே இருக்குது. அதனால சின்னதாக ஆரோ மாதிரி கட் பண்ணுறேன். ரொம்பவும் ஷார்ப்பாக கட் பண்ணிங்கனாலும் சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும். ரைட் ஒயரை லெஃப்ட் நாட்டில் சொருகியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் நாட்டில் சொருகிறேன். இதையும் கட் பண்ணி விட்டுட்டு சொருகிறேன் பாருங்கள். இப்போது 2 சாண்டில் ஒயரை சொருகியாச்சு. இதே மாதிரி 3வது ஒயரை சொருகி காமிக்கிறேன். மற்ற எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. இப்போ 3 சாண்டில் ஒயரை சொருகி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் ஒரு சாண்டில் ஒயரும் க்ரீன் கலரில் 3 ஒயரும் இருக்குது. இதே மாதிரி சொருகிக்கோங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு தான் எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணணும். ஒரு ஒயரை சொருகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த ஒயரை சொருகும் போது ஆல்ரெடி நீங்கள் சொருகினது வந்துட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒயர் கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஒயரை நம்மளால் சொருக முடியாது. 3 மவுண்டன் ஷேப்பையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடிச்சாச்சு. இங்கே சைடில் இருக்கிற ஒயரெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இந்த வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை சொருகி விடுறதை மட்டும் சரியாக காமிக்க முடியல. ஒரு 3 நாட்குள்ளே சொருகிக்கோங்க போதும். 3 நாட்குள்ளே சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சிசர் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நியூ மெத்தடில் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹேண்ட்பேக் பின்னி முடிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் மூடி பின்ன போகிறோம். மூடிலையும் எந்த மாற்றமும் இல்லை. மவுண்டன் ஷேப் மாதிரி பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 வரிசை தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம். அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாண்டில் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 8 ஒயர்லேயும் கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். அந்த நாட் போடுறது உங்களால் கிளியராக பார்க்க முடியும், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 8 ஒயரையும் 2 எடுத்து 4 கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நாலு கிராஸ் நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும், இந்த 4 கிராஸ் நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 கிராஸ் நாட் போடணும். இப்போது 2வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலேயே 3வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 3 கிராஸ் நாட்டுக்கு மேலே 2 கிராஸ் நாட் போடணும். ஃபைனலாக இந்த 2 கிராஸ் நாட்டுக்கு மேலே ஒரு கிராஸ் நாட் போடணும். இந்த மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. அடுத்து இன்னும் 3 ஒயர் இருக்குது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இந்த 3 க்ரீன் ஒயரை வச்சு மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகணும். பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மவுண்டன் ஷேப்பை நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ண போகிறதுனால பேக்கில் நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகாது, கேப் தெரியும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 வரிசை ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு இந்த மூடி இந்த பேகு மேலே உட்காரும். இல்லைனாக்கா கேப் தெரியும், சரியாக மூடாது. ஸோ இப்போது இந்த மூடியில் இன்னும் 2 வரிசை நம்ம தனித்தனியாக பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பின்னிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி மேலே எண்டு வரைக்கும் நாட் போடணும். அந்த பேக்கோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு நாட் போடுறேன். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போது 3 அந்த க்ரீன் ஒயர்லையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க.
நாட் போட்டுட்டு இன்னும் ஒரு நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த பக்கத்தில் இன்னொரு வரிசை பின்ன போகிறோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஒரு சாண்டில் ஒயர், அடுத்து 3 க்ரீன் ஒயர், அடுத்து 4 சாண்டில் ஒயர் இருக்கும். மொத்தம் 8 நாட் நம்ம போடுவோம் இந்த பக்கத்தில். இப்போ 2 பக்கத்துலேயும் ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரை ஒரு 1/4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. சின்னதாகவே விட்டுக்கோங்க போதும். இப்போ அடுத்து 2 பக்கத்துலேயும் இன்னும் ஒரு வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த மவுண்டன் ஷேப்போட எண்டு வரைக்கும் பின்னணும். 2 வரிசை மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த மூடியில் பின்னிக்கோங்க. அதுக்கு மேலே பின்னிங்கனாலும் நல்லா இருக்காது. இன்னொரு வீடியோவில் இதே மாடல் பேக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி டிசைன் பண்ணி பின்னலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலிமா ஒயர் குடைகளெல்லாம் பின்னி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் சேனல்லலாம் இமேஜ் ஷேர் பண்ணுறேன். அதை உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இப்போது லெஃப்ட் சைடு ஒரு வரிசை பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு ஒரு வரிசை பின்னுறோம். இந்த மாடல் பேக் பின்னுறதுக்கு எப்படி ஐடியா வந்ததுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா தான். கடைசி 4வது சாண்டில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மூடிக்குள்ளேயே மற்ற எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக 2 வரிசை பின்னதுக்கு அப்புறம் இந்த பேக்கில் வந்துட்டு இந்த மூடி கரெக்டாக லாக் ஆகுது. இந்த 2 வரிசைக்கு மேலே பின்னாதீங்க. அதுக்கு மேலே பின்னாலும் நல்லா இருக்காது. மூடி பின்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் இருக்கிற ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். அதை வந்துட்டு ஈவனாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை சொருகி விடுங்க. ரைட் சைடு போகிற ஒயரை லெஃப்ட் சைடு ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை ரைட் சைடு ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஒரே வரிசையில் சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாற்றி மாற்றி சொருகக்கூடாது. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மூடிக்குள்ளேயே எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இதுக்கு நீங்கள் மேக்னெட்டிக் லாக் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை சிம்பிளாக ரப்பர் பேண்ட்லேயே லாக் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த பேக்குக்கு இன்றைக்கி நான் சின்னதாக முறுக்கு கைப்பிடி பின்னியிருக்கேன். உங்களுக்கு ஷோல்டரில் மாட்டிட்டு போகிற மாதிரி லாங் ஹேண்டில் வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பேக் பின்னத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் உள்ளுக்குள்ளே பொருள் வைக்கும் போதோ எடுக்கும் போதோ இது வந்துட்டு கழண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மவுண்டன் ஷேப் தனித்தனியாக. அதனால் ஒரு 1.5 அடி ஒயர் எடுத்து இப்போ நான் கட்டி விடுறேன் இல்லையா, இந்த மாதிரி சென்டரில் இங்கே மட்டும் கட்டி விட்டுக்கோங்க. இது கட்டலைன்னா உள்ளுக்குள்ளே பொருள் வைக்கும் போதோ எடுக்கும் போதோ அந்த வாய்ப்பகுதி வந்துட்டு இப்படி முன்னாடி இழுத்து நீங்கள் பெருசாக ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல 3 மவுண்டன் ஷேப் அந்த ஒயர் வந்துட்டு பிரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒயர் எடுத்து கட்டி விடணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடல் பேக்கை பின்னி பார்த்ததுனால இந்த மாதிரி பின்னி பார்த்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இதை விட பெட்டராக எப்படி டிசைன் பண்ணி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ட்டு மாதிரி ஒயரை வச்சு கட்டி விடுறேன் பாருங்கள். ஒரு 3-4 ரவுண்டு நல்லாவே சுற்றி கட்டிக்கோங்க. ஒரு 3-4 ரவுண்டு நல்லா சுற்றிட்டு பேக்கோட உள் பக்கத்தில் ஒரு 2-3 முடி போட்டுருங்க. போட்டுட்டு பேக்குக்குள்ளே மீதி ஒயர்ஸை சொருகி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அந்த ஒயர் வந்துட்டு பிரிஞ்சு வராது.
நல்லா டைட்டாக இறுக்கி வந்துட்டு சுற்றுங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. இந்த 3 மவுண்டன் ஷேப் ஒன்றா செய்கிறது இல்லையா, இந்த இடத்துல மட்டும்தான் பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சென்டர்லலாம் பிரியாது. பிரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த ஒயரை சொருகி விட முடியாது. ஏன்னா சின்னதாக விட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கட்டணும். இந்த பேக்கில் இதுக்கு வேறு என்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக சுற்றி முடிச்சிட்டேன் இன்ட்டு மாதிரி. இப்போது இதை பேகுக்குள்ளே முடி போட்டு இதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுறேன். பேக்கோட வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கிறதுனால அதை சரியாக என்னால் காமிக்க முடியல. இப்போ நான் லாக் மாதிரி எதை வைக்கிறேன்னா இந்த ரப்பர் பேண்டு தான் வைக்கிறேன். ஆம்லா நாட்டில் பீட்ஸ் வச்சு நம்மளோட சேனலில் இது எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். இது நீங்கள் ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒயர் கூடைகளை டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், லாக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி ரப்பர் பேண்டு சேர்த்ததுனால ரப்பர் பேண்டையே அப்படியே வந்துட்டு லாக் மாதிரி வைக்கிறேன். ரப்பர் பேண்டு இல்லைன்னா அதில் ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணி இதில் வந்துட்டு கட்டி விட்டுக்கோங்க. இந்த லாக் எப்படி செய்யறதுன்னு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா கீ செயினுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். கீ செயின் மாதிரியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீ செயின் ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ இருக்குது. இப்போ பாருங்கள், லாக் வந்துட்டு சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ரப்பர் பேண்டை இந்த மூடியில் வந்துட்டு செட் பண்ணணும். ஈஸியாக ரப்பர் பேண்ட் லாக் வந்துட்டு போட்டாச்சு. இந்த ரப்பர் பேண்டில் எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா இதை கழட்டி எடுத்துகிட்டு வேறு ஒரு ரப்பர் பேண்டு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பேக்குக்கு கைப்பிடி மட்டும் எப்படி பின்னுறதுன்னு நான் காமிக்கல, முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். இதுக்கு சின்னதாக இந்த மாதிரி கைப்பிடியும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை பெருசாக ஷோல்டரில் மாட்டுற மாதிரி லாங் ஹேண்டிலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கைப்பிடி வேணுமோ அந்த இடத்துல கைப்பிடியை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நியூ மாடலில் ஒரு ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.